வணக்கம் மகளே, சேனல் 5 சினிமா பார்த்துட்டு இருக்கீங்க. நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த ஷோ ஸ்பாட்லைட், அதாவது ஒரு ஸ்பெஷலான ஒரு ஷோ அப்படின்னே சொல்லலாம். இந்த ஜனவரி மாதம் ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவுக்கு வந்து நிறைய புது புது படங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அதில் இந்த வாரம் வந்து ரொம்பவே ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4க்கும் மேற்பட்ட படங்கள் வந்திருக்கு. அதில் மோஸ்ட்லி எல்லாமே வந்து டெபியூ டைரக்டர்ஸோட படம். புது ஒரு ரொம்ப வெல் நோன் ஆக்டர்ஸ் இல்லாமல் ஆக்டர்ஸ், அந்த மாதிரியான ஒரு ஆக்டர்ஸோட படம். அப்படி இருந்தாலும் நல்ல படம் அப்படிங்கிறதை தாண்டி மக்கள் மத்தியில் வந்து ஒரு சிறப்பான வரவேற்பும் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே ரொம்பவே நல்ல விஷயமா வந்து நான் பார்க்குறேன். எல்லார் மத்தியிலையும் வந்து அந்த ஒரு டாக் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. அப்படி 4 படம் வந்திருக்கு, அதாவது இத்தனை படம் வந்திருக்கு அப்படின்னாலும் எனக்கு டக்குன்னு நோட்டீஸ் பண்ண ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மணிகண்டன் அவர்களை வந்து ஓகே தனியாக வந்து தெரிஞ்சாப்ல அப்படிங்கிற மாதிரி. அப்படி பார்க்கும்போது அவரோட ஜேர்னி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நமக்கு பார்க்கும்போது ஒரு ஷார்ட் டைம் இப்போ தான்ப்பா வந்தார் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓகே நல்ல இடத்துல இருக்காரு அப்படின்னா அப்படி கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் அவரோட ஒவ்வொரு இன்டர்வியூஸ்லேயும் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு வீடியோ அவரை பற்றின ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு இவரோட இன்ட்ரோடக்ஷன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த கலக்க போகுது யார் அதில் வந்து கோட் சூட்லாம் போட்டு மதுரை முத்து அவர்லாம் போட்டு பேசியிருப்பாங்கல்ல, அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஜேர்னி. அங்கேருந்து அதுக்கப்புறம் டப்பிங்க்கு போய் டப்பிங்கில் வந்து நிறைய வாய்ஸஸ்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்து இப்போ வரைக்குமே வந்து அவர் டப்பிங் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கார். என்னென்னா ஏதாவது ஒரு இப்போ கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், விஜய் சேதுபதி அண்ணன் வந்து இல்லை அப்படின்னா அவர்கிட்ட கேட்டுட்டு நீயே பண்ணிடுறா அப்படிம்பாரு. பாதி ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து அவர் டைலாக் நான் தான் பேசியிருக்கேன், யாருக்குமே தெரியாது இது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தார். இந்தியன் 2ல் வந்து விவேக் சாருக்கும் அந்த மாதிரி தான் டப்பிங். அந்த மாதிரி ஒரு சில நிறைய கேரக்டர்ஸ் வந்து நான் டப்பிங் பேசியிருக்கேன்னு இப்போ வரைக்கும் அந்த டப்பிங்கை வந்து பேஷனேட்டாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிங், அதாவது இன்னொரு இன்டர்வியூவில் வந்து ரீசெண்டாக அவர் ஷேர் பண்ணியிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த ஹோப்பே இல்லை, நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த எல்லா ஸ்டுடியோஸும் டப்பிங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருந்தது எல்லா இடமே வந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஒரு இடத்துல கார்ட்டூன் நெட்வொர்க், நான் டப் பண்ணிட்டு இருந்த கார்ட்டூன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது எல்லாமே வந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஒரு எந்த அடுத்து என்னடா பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவே இல்லாமல் இருந்த அந்த நிலையில் அடுத்து ஒரு கால் வந்து லைஃபே டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த படங்கள் அந்த பட வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வந்து ரொம்ப நல்லா தெரிய வந்த ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விக்ரம் வேதாவில் அந்த ஒரு கான்ஸ்டபிள் கேரக்டர். அது வந்து யாருக்கும் அந்த பையன் ஓகே நல்லா பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த இன்டர்வியூஸ் அதெல்லாம் வந்து அவரே ரிவீல் பண்ணார். இல்லை அந்த படத்துக்கு டைலாக் ரைட்டிங்கும் வந்து அவர் தான் எடுத்திருக்காரு. ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒரு பக்கம் பார்த்தா மிமிக்ரி ஆர்டிஸ்ட், அந்த மாதிரி டப்பிங்கும் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் டைலாக் ரைட்டிங், இன்னொரு பக்கம் ஆக்டிங், இன்னொரு பக்கம் ஸ்டோரி நரேஷன் அதெல்லாம் வந்து சூப்பராக வருது. டைரக்ஷன் கூட பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய டாக் வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ கூட அடுத்து விஜய் சேதுபதி அண்ணனை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பஃப் வந்து சினிமா சைடு போயிட்டுருக்கு. அந்த மாதிரி மல்டி டேலண்டட் பர்சன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போவே வந்து தெரிய வந்துச்சு. பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆனார் அந்த படத்தில் தான் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடியாக இருக்கட்டும், அதுக்கு அடுத்த இருக்கட்டும், அவர் கொடுத்த எல்லா படங்களுமே வந்து ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக சூப்பராக இருக்கும். சில்லு கருப்பட்டி அதுலேயும் வந்து ஒரு யதார்த்தமான ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருப்பாப்புல. அந்த கேரக்டர் செலக்ட் பண்ணி அதை நடிக்கணும் அப்படின்னு தோன்ற ஒரு விஷயமே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். அதுவும் ஒரு இன்ட்ரடியூஸ் ஆக போகிற ஒரு ஆக்டருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அந்த படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காதலும் கடந்து போகும்ல ஒரு சின்ன ரோல். அந்த ரோலோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்குது. ஓகே இந்த ரோல் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரோல் அவர் பண்ணதாக இருக்கட்டும். அங்கே தான் வந்து விஜய் சேதுபதி அண்ணனோட ஒரு பாண்டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து அவர் ஷேர் பண்ணியிருப்பார் அடுத்தடுத்து. அதுக்கு அடுத்த படம் ஹீரோவாக இன்ட்ரோடியூஸ் ஆகிறோம் அப்படிங்கும்போது ஜெய்பீம் மாதிரியான ஒரு படம். அதாவது ஜெய்பீம் படத்தில் அவரோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் தான். இருந்தாலும் ஃபஸ்ட்டு மெயின் ரோல், அதாவது ஃபுல்லாக வந்து நம்ம ப்ளே பண்ண போகிறோம் இந்த படத்தில் முக்கியமான ஒரு ரோல். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கேரக்டர் வந்து சூஸ் பண்ணி நடிப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது ஹீரோஸ்க்கு டவுட்டு தான். ஏன்னா நம்ம ஒரு லவ் கதையில் நடிக்கணும், இல்லைன்னா வந்து மாசாக ஒரு இது வைக்கணும், ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கணும், ஒரு ரொமான்டிக் சீக்வன்ஸ் இருக்கணும், சாங் இருக்கணும் அப்படிலாம் வந்து எதிர்பார்ப்பாங்க மோஸ்ட்லி. அப்படி இருக்கும்போது அந்த கதைக்கே வந்து அவருக்கு நிறைய பாராட்டு கிடைச்சது. அப்படி இருக்கும்போது அந்த படமும் அந்தளவுக்கு சூப்பராக ஒர்க் ஆகிருந்துச்சு. அவர் ஆக்டிங் எல்லாத்தையும் வந்து அந்த படத்துலேயே ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னு அதுக்கு முன்னாடியே ப்ரூவ் பண்ணிட்டாரு. அந்த படத்தில் இன்னும் பயங்கரமான ஒரு ரெகக்னேஷன் கிடச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குட் நைட்லேயும் வந்து ஒரு பக்கத்து வீட்டு பையன் அந்த ஒரு ஃபீல் வந்து கொண்டு வந்துட்டாப்ல. ஓகே இவர் மணிகண்டன் படம்னா நம்பி போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு படத்துக்கு படம் ஸ்ட்ராங் ஆகிட்டே தான் போதே தவிர எந்த இடத்துலையும் வந்து இப்போ வரைக்கும் கடைசியாக வந்த
குடும்பஸ்தன் படம் வரைக்குமே வந்து அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். இதுக்கு இடையில என்னடா ஒரு சில பேருக்குலாம் இந்த ஒரு பயம் இருக்கும், நம்ம ஒரு மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து அதே சிமிலரான கேரக்டர்ஸுக்கு தான் வந்து நமக்கான கால்ஸ் அந்த மாதிரிலாம் வரும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இவர் நடித்த கேரக்டர்ஸில் ஒரு சிமிலாரிட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யதார்த்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லலாம். அவரோட அந்த ஒரு தன்மை வந்து அந்த கேரக்டர் எல்லாத்துலேயும் தெரியும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ குட் நைட்டில் அந்த மனுஷனை எந்த அளவுக்கு ரசித்தோமோ அதே அளவுக்கு லவ்வர் படத்தில் வந்து வெறுக்கிற மாதிரியான ஒரு கேரக்டராக இருக்கும். என்னடா இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வந்து அழகாகவே புல் ஆஃப் பண்ணியிருப்பாப்புல. ஆனால் அந்த கேரக்டர் வந்து அந்தளவுக்கு டிஃபராக இருந்தாலும் அவரோட ஆக்டிங் வந்து அதோட ஒற்றி போயிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் இவருக்கு சூஸ் ஆகுது, என்ன சொல்கிறது, இவரால் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஈஸியாக வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாப்புல. அந்த ஒரு விஷயமும் வந்து நல்லா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நான் கவனித்தேன். அதையும் வந்து இங்கே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இது முக்கியமாக இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்க குடும்பஸ்தன் அந்த படத்துக்கு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, பக்கத்து வீட்டு பையன் அந்த ஒரு ஃபீல் கொண்டு வந்துட்டாப்ல அப்படின்னு சொல்லி. இந்த படத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாருக்கிட்டையும் வந்து பயங்கரமான ஒரு வரவேற்பு வந்து பெற்றுட்ருக்கு அந்த குடும்பஸ்தன் அந்த படம். ஒரு ரீசெண்டாக ஒரு பப்ளிக் பைட் பார்க்கும்போது ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு தாத்தா வந்து கூப்பிட்டு வச்சு இனிமேல் இவர் பேர் வந்து மிடில் கிளாஸ் மணிகண்டன் அந்த ஒரு பேர் வந்து வாங்கிட்டா வாழ்ந்துருக்காப்புல அந்த கேரக்டராகவே அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. பார்க்கும்போது வந்து அவ்வளோ ஒரு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு, அதே நேரத்தில் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. எப்படா அந்த மனுஷனால் இவ்வளோ பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி. அவ்வளோ பண்ணியிருந்தாலும் இதுக்கு அடுத்தடுத்தும் ஒவ்வொரு இன்டர்வியூஸ்லையும் அவரோட அந்த அடக்கமும் அந்த தன்மையும் இன்னும் அவர் மேலே போவார் அப்படிங்கிறது நம்மளால் இங்கே வந்து சொல்ல முடியுது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயந்தான் வந்து தெரிய வருது, ஒரு நல்ல திறமையான ஒரு நடிகர் வந்து தமிழ் சினிமாவுக்கு கிடச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அது. ஸோ மணி பிரதர் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்த வெற்றிகளுக்கு. இதே மாதிரி இன்னும் நிறையா நல்ல படங்கள் வந்து நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் இங்கே கேட்டுக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குடும்பஸ்தன் கூடவே சேர்ந்து இன்னொரு 3 படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெபியூ டைரக்டர்ஸ் தான். அந்த படத்தில் நடித்த ஆக்டர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னாலும் ரொம்ப வெல் நோன் ஆக்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போ தான் ஃபீல்டுக்குள்ளே வரவங்க, இல்லை கொஞ்சமாக எக்ஸ்டாப்ளிஷ் ஆனவங்க, அந்த மாதிரியான ஒரு ஆக்டர்ஸ் தான். அப்படி இருந்தாலும் அந்த படத்துக்கும் மக்கள் மத்தியில் வந்து வரவேற்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்கிறத பார்க்கும்போது ஸோ தமிழ் சினிமா இஸ் இன் அ சேஃபர் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமும் ஒரு நிம்மதியும் வந்து கிடைக்குது. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா.